ஹாய் நண்பர்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் எப்படி அரைக்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்காங்க. நான் குழம்பு மிளகாத்தூளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ குண்டு மிளகாய் எடுத்திருக்கேன், 1 கிலோ நீட்டு மிளகாய் எடுத்திருக்கேன். கலருக்காக பார்த்திங்கன்னா காஷ்மீர் சில்லி, அதாவது வந்து காஷ்மீர் மிளகாய் வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேங்க. நீங்கள் வந்து வெறும் 1 கிலோ மிளகாய் 1 கிலோ தனியாக அரைக்கிறதா இருந்தால் நீங்கள் 1/4 கிலோ காஷ்மீர் மிளகாய் எடுத்துக்கோங்க. நல்ல குவாலிட்டியாக பார்த்து காஷ்மீர் மிளகாய் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்ல கலர் வரும். நீங்கள் குவாலிட்டி கம்மியாக வாங்கினீங்கன்னா அது கலர் கிடைக்காது. அதனால் நல்ல குவாலிட்டியாக வாங்கிக்கோங்க. குண்டு மிளகாய் விலை அதிகமாக இருக்குதுன்றதுனால நான் 1 கிலோ குண்டு மிளகாவும் 1 கிலோ வந்து நீட்டு மிளகாவும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து வாங்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 2 கிலோ குண்டு மிளகாவே வாங்கிக்கோங்க. இப்போ 2 கிலோ மிளகாய்க்கு வந்து 2 கிலோ தனியா நான் வந்து போட்டுக்கிறேங்க. தனியா பார்த்திங்கன்னா நல்லா வந்து சுத்தமாக இருக்கணும், அதுவும் நல்லா குவாலிட்டியாக வாங்கிக்கோங்க. நான் இப்போ இது அரைக்கிற மிளகாத்தூள் வந்து எனக்கு எப்படியும் 4 மாதம் 5 மாதம் வரும். நான் நல்லா ஸ்டோர் பண்ணி பத்திரமா எடுத்து வச்சுருவேங்க. அதனால் நான் 2 கிலோ மிளகாய் 2 கிலோ தனியா காஷ்மீர் மிளகாய் வந்து 1/2 கிலோ போட்டு அரைச்சி வச்சுக்கிறேன். அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் மிளகாத்தூள் அரைப்பாங்க. நமக்கு வந்து காரத்துக்காக எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அதில் எந்த வாசனையும் வரப்போகிறதில்ல. ஆனால் இப்போ அரைக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா சுக்கு, மிளகு, ஜீரகம், சோம்பு, அப்புறம் வந்து இன்னும் பெருங்காயம் எல்லாம் கருவேப்பிலை போட்டு அரைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் அரைக்கக்கூடாது. அது வந்து சாம்பாருக்கு மட்டும்தான் அந்த மாதிரி அரைச்சிக்கணும். நீங்கள் அதையே எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட்டு வராது. நான் இப்போ அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் பாருங்கள், கலர் காஷ்மீர் மிளகாய் இதுக்காக தான் போட்டேங்க. செம்ம கலர் வரும், சூப்பராக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி அரைச்சி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.